ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. மனவேதனை தாங்க முடியாத கௌசல்ய பரதனை சில கொடிய வார்த்தைகளை பேசுகிறாங்க. என்னன்னாக்கா, இந்த கைகேயினுடைய கெட்ட எண்ணத்தில் என் மகனை காட்டுக்கு அனுப்பினத்தில் நீ என்ன கண்ட? இல்லை, நானும் சுமித்ரையும் அங்கே போய் சேர்ந்துடுறோம், ஏன்னா அவளுடைய நாங்கள் இருந்துடுறோம், எங்களையும் அங்கே கொண்டு போய் விட்டுடு. என்னென்ன சிறப்பு உனக்கு இந்த ராஜ்யத்தால் கிடச்சிருக்கோ அதை நீயே அனுபவிச்சுக்கோ, எந்த இடையூறும் இல்லாமல். இந்த கொடிய காரியத்தினால ராஜ்யம் கிடச்சிருந்துக்கிறத நீ எப்படி சந்தோஷிச்சுக்கிறியோ அப்படியே இருந்துக்கோன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் ஒரு எண்ணம் வைக்காத பரதர் புண்ணில் ஊசி குத்தப்பட்டவராக உணர்ந்தார். அப்போ அவர் சொல்கிறார், அந்த எண்ணம் எனக்கு இருந்ததுன்னாக்கா எந்தெந்த பெரும் பாவங்களும் குற்றங்களும் இருந்ததோ அந்த பாவங்கள் என்னை வந்து சேரட்டும்ங்கிறார். அந்த காலத்தில் எதெல்லாம் பெரும் பாவங்கள்ன்றதுக்கான பட்டியலை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய விருப்பத்தின் பேரில் ராமர் காட்டுக்கு போகலை. நான் இங்கே திரும்பின பிறகு தான் இங்கே நடந்த நிகழ்ச்சியை இப்போ நான் தெரிஞ்சுட்டுருக்கேன். யாருடைய விருப்பத்தின் பேரில் ராமர் காட்டுக்கு போனாரோ அவருடைய புத்தி தர்மசாஸ்திரங்களை ஒட்டினதாக ஒருபோதும் இயங்க வேண்டாம். ராமர் காட்டுக்கு போகிறத யார் விரும்பினானோ அவன் உறங்கின்னு இருக்க பசுவை காலால் எட்டி உதச்சதன் பலனை அனுபவிக்கட்டும். எவனுடைய விருப்பத்தின் பேரில் ராமர் காட்டுக்கு போனாரோ அவன் முறையான ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கும்போதே அரசனுக்கு தீமை செஞ்ச பாவத்தை வந்து அடையட்டும். வேலையாள்கிட்ட வேலையை வாங்கிட்டு கூலியை கொடுக்காமல் இருக்கிறவன் என்ன பாவத்தை செஞ்சானோ அந்த பாவத்தை ராமர் காட்டுக்கு போகணும் விரும்பினவன் அடையட்டும். மக்கள்கிட்ட 6ல் ஒரு பங்கை வரியை வசூலிச்சுண்டு அவளை பாதுகாக்காமல் விட்டுட்ட அரசன் என்ன பாவத்தை அடைவானோ அந்த பாவம் ராமன் காட்டுக்கு போனவா விரும்பினவாளுக்கு போய் சேரட்டும். போர்க்களத்தில் யுத்த நெறிகளை மீறினவன் அடையிற பாவம், நண்பனுக்கு துரோகம் செய்கிற எண்ணம் கொண்டவன் அடையிற பாவம், பெரியவாளை பற்றி அவதூறு பேசுகிறவன் அடையிற பாவம், தான் மேலே நம்பிக்கை வச்சு தாங்கிட்ட ஒருத்தன் ஒப்பிச்ச வேலை ஒப்புக்கொண்ட தவிர வெளியே சொல்கிறவன் அடையிற பாவம், நன்றி கெட்டு இயங்குறவன் அடையிற பாவம், மனைவி மக்கள் பணியாட்கள் யாருக்கும் தராமல் தான் மட்டும் நல்ல உணவை உண்றவன் அடையிற பாவம், குழந்தைய கொன்ற பாவம், பெண்மணியை கொன்ற பாவம், வயோதிகனை கொன்ற பாவம், மன்னனை கொன்ற பாவம், தன்னை சார்ந்திருக்கிறவாளை காப்பாற்றாமல் விட்ட பாவம், அரக்கு தேன் மாம்சம் இரும்பு இவற்றை விற்று தன்னை சார்ந்திருக்கிறவளை காப்பாற்றுறவன் அடையிற பாவம், யுத்தத்தில் புறமுதுகு காட்டி ஓடுறவன் அடையிற பாவம். இந்த பாவங்கள்லாம் ராமர் காட்டுக்கு போகணும்னு விரும்பின கெட்ட மதி கொண்டவனை போய் அடையட்டும்ங்கிறார். பரதன் மேலும் சொல்கிறார், விடியற் காலையிலையும் மாலையிலையும் தூங்குறவன் அடையக்கூடிய பாவம், பிறர் உடைமைகளுக்கு தீயிடுறவன் அடையிற பாவம், நம்பிக்கை துரோகம் செய்கிறவன் அடையிற பாவம், பசு கன்றை ஈன்றெடுத்து 10 தினங்கள் முடியாமல் இருக்கும்போதே அந்த பசுக்கிட்ட பால் கறக்கிறவன் அடையிற பாவம், தன்னுடைய மனைவியை விட்டு பிறன் மனைவியை நாடுறவன் அடையிற பாவம், நீர்நிலைகளை அசுத்தப்படுத்துகிறவன் அடையிற பாவம், தங்கிட்ட உதவி நாடி வர்றவாளுக்கு பொய்யா வாக்களிக்கிறவன் அடையிற பாவம், 2 பேருக்கிடையே வாக்குவாதம் நடக்கிற போது நியாயம் தெரிஞ்சு கூட பாரபட்சமாக நடந்துக்கிறவன் அடையிற பாவம். இந்த பாவங்கள்லாம் ராமர் காட்டுக்கு போகணும்னு நினச்சவாளை போய் அடையட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட தீவனுக்கு நல்ல உலகங்களே கிடைக்காதுன்றது இன்றைக்கே முடிவாகட்டும். அவனுக்கு என்றைக்குமே நற்பெயர் கிடைக்காதுன்றது இன்றைக்கே தீர்மானமாகட்டும். நல்லவா போன பாதை அவனுக்கு கிடையாதுன்றது முடிவாகட்டும். அவனுக்கு நோய் வரட்டும், அவன் துன்புறட்டும். யாரால் நம்ப முடியாதவனா மற்றவாளை பற்றி புறம் பேசுறவனாகவும் தர்மத்தின் பாதையிலேருந்து முழுசாக தவறுனாவும் அவன் ஆகக்கடவான் அப்படிங்கிறார். மது தர போதையிலையும் மாதர்கள் தர இன்பத்துலேயும் நேரத்தை கழிச்சுட்டு சூதாட்டத்தில் மனசை செலுத்தி பேராசை கொண்டு அலைஞ்சு கையில் திருவோடு ஏந்தி அவன் இறுதியில் கிழிஞ்ச ஆடைகளை உடுத்திண்டு பைத்தியமாக திரிஞ்சு அலையட்டும்னு சொல்லி தரையில் சாஞ்சுடுறார் பரதன். அந்த நிலையை பார்த்துட்டு ரொம்ப நெகிழ்ந்து போயிடுறாங்க கௌசல்யா. கடுமையான சபதங்கள் மூலம் உன்னுடைய குற்றமற்ற தன்மையை நீ நிலைநாட்டியிருக்கப்பா, இது என்னை மட்டும் ரொம்ப வருத்துறது. இதில் நான் ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருக்கேன் பரதா. எல்லா சிறப்புகளையும் பெற்று நீ தர்மத்தின் பாதையிலேருந்து தவறலப்பா. நிச்சயமாக உனக்கு எல்லா மேன்மைகளையும் கிடைக்கும்னுட்டு அவனை ஆற தழுவிக்கிறாங்க கௌசல்யா. ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பராமாயணத்துலேயும் பல வித குற்றங்களை பற்றி பரதன் வர்ணிக்கிறார். துளசிதாசர் ராமாயணத்துலேயும் இது வருது. ஆனால் ஒரு மாற்றம் இருக்குது. அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.